ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி பைபிள் பேசலாம். ஏன் பைபிள் பேசலாம் தோணுச்சு? பைபிள் பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகுது. பைபிளுக்கு எனக்கு ரொம்ப தூரங்க, அவ்வளோலாம் நான் வாசித்ததில்லை. பட் இன்றைக்கி வாசிக்கணும்னு தோணுச்சு, அதனால் வாசித்தேன். அது ஆதியாகமம்ல வசனத்துலேருந்து வாசிக்கலாம் அப்படி தோணுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிற அந்த வசனத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இது கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் இந்த வசனத்தோட அர்த்தம்லாம் புரியும். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வசனத்தோட அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை விளக்க உரை கொடுங்க, என்ன வேணால் எழுதுங்க. நம்ம இப்போ பைபிள் படிக்கலாம், வாங்க பைபிள் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மகாபாரதம் பற்றியும் பேசலாம், திருக்குறள் பற்றி பேசலாம், இன்னும் இருக்கிற எல்லா மதத்தோட புனித நூல்களை பற்றி பேசலாம். எதை பற்றி வேணால் பேசலாம், எந்த டாபிக் பற்றி வேணால் பேசலாம். நீங்கள் இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டாபிக் பற்றி கூட பேசலாம். சரியா? இதை சும்மா தான் பேச வந்தேன். கொஞ்சம் பைபிள் பற்றி பேசலான்னு தோணுது. தலைப்பு என்ன கொடுக்கலாம்னா, வேதாகமம் என் பார்வையில் அப்படின்ட்டு. இது பண்புடனில் நான் ஒரு இது எழுதுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ. பட் ஆனால் அது எழுத முடியாமல் போச்சு. எனக்கு அது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. வேதாகமம் என் பார்வை, என்னோட பார்வையில் எல்லா மத நூல்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். வாங்கன்னிட்டு போங்கன்னு சொல்கிறேன். பாய்.